Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் புரட்சி அதிமுகவின் முதன்மை செயலாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம். எக்ஸிட் போல்ல இப்பதான் வெஸ்ட் பெங்கால் போலிங் முடிஞ்சு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்ற தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் பல கருத்துக்கள் நிலவுகிறது. நேஷனல் சேனல் எல்லாம் எடுத்து அதை தான் முன்வைத்து நமது சென்னையில் இருக்கின்ற தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகள் அதை முதன்மையாக நிறுத்தி கருத்து கணிப்புகளை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். நக்கீரன் என்ன சொல்ல வருதுங்கிறதையும் நம்ம இப்ப பார்ப்போம். திருப்பி 4ஆம் தேதி உட்காந்து பேசுவோம். 4ஆம் தேதி தான் வாக்காளர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் எக்ஸிட் போல் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது, அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. அதனால தான் சரி உங்களை இப்போ தொடர்பு கொண்டது. தமிழ்நாட்டு அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பல தொகுதிகளுக்கு நீங்கள் நேரடியாக போயிருக்கீங்க, பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்க, பல மக்களை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கும் களம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இந்த எக்ஸிட் போலை எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலான அனைத்து கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போலும் திமுக தலைமையிலான அணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு வந்திருக்கு. 2ஆம் இடத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் போலை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தலைமையிலான கூட்டணி 2ஆம் இடம், 2ஆவதா வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களத்தில் பார்த்தது என்ன, எக்ஸிட் போல் பார்த்தது என்ன, உங்களுக்கு எப்படி இருக்கு? எக்ஸிட் போல் நீங்க ஒரே மாதிரி தானே வருது. ஒரு 10 தொலைக்காட்சிகள், நேஷனல் சேனல்ஸ், இந்தியை சேர்த்து சொல்றேன், ஒப்பீனியன் கொடுக்குறப்போ பெரும்பாலும் ஒரு தொலைக்காட்சி இன்னொரு தொலைக்காட்சியை தவிர்த்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் தமிழகத்திலே அந்த கூட்டணி வரும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நம்ம அதை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா மெஜாரிட்டியா சொல்லுகின்ற தீர்ப்புகள் சரியாகத்தான் இருக்கும் என்பது நம்பிக்கை. ஏன்னா அவங்க தானே அப்புறம் அஸ்ஸாம்ல இது வரும், அவங்க தான் கேரளாவில் இப்படி வரும், காங்கிரஸ் வரும். புதுவையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கு. புதுவை கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே 1-2 டிவிகள் 0 சுயேட்சைன்னு போடுறாங்க. மீதியில 3 to 5, 6 சுயேட்சைகள் வரும். ஆகவே என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலே கூட்டணி அமையும்ன்றாங்க. அதை பிஜேபி சாதகமா எடுத்துக்கிட்டு உடனே அதை சொல்லிடுவாங்க. தட் இஸ் நாட் த இஷ்யூ. பட் நீங்க நான் ஃபீல்டுக்கு போறப்போ நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இந்த அரசு கட்டிலில் இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்னால் விடியும் பொழுது கணக்கிலே ஒரு 5,000 ரூபாயை இண்டிவிஜுவலா தனித்தனியா அவர்கள் பெறுவதற்கு வழியாக 1,31,31,00,000 பேருக்கு அவர்கள் அளித்ததையும் 3,000 ரூபாய் ஒன்றை கொடுத்ததையும் பார்த்தோம். அப்ப தேர்தல் முடிஞ்சு 1,000 ரூபான்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்ததை 2,000 ரூபாய்க்கு மகளிருக்கு கொடுக்குறோம். அதை அவர்கள் தேர்தல் களத்திலே பல இடங்களிலே அரசு வேலையிலே இருப்பவர்களுக்கு வருகின்ற சம்பளம் மாதிரி வச்சுக்கோங்கன்னு கூட சொன்னாங்க. ஆகவே பென்ஷன் தொகை கூட அப்படி வருது. ஆகவே செய்த சாதனைகள், காலை உணவு திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகனாக இருந்தார். மத்திய உணவு திட்டத்தில் அம்மா அவர்கள் அதற்கு சத்துணவை தந்து மெருகேற்றினார்கள். இப்பொழுது இந்த முதல்வர் அவர்கள் காலை சிற்றுண்டிய பிரிய இலவசமாக கொடுத்து அழகு பார்க்கிறார். ஹையர் எஜுகேஷனுக்கு உதவி செய்திருக்கிறார். நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்றும் இது மக்கள் மத்தியில, குறிப்பாக பெண்கள் மத்தியில மிக தெளிவாக போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதை நான் போகும்போது நம்ம என்ன சொல்லி ஓட்டு கேட்கலாம்னு நினைக்கிறப்போ அவங்க சொல்றாங்க, இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது, ஆகவே நாங்கள் திமுகவுக்கு வாக்களிப்போம். இதுதான் அவருடைய கருத்து. ஆனா மிக தெளிவா நான் சொல்லி, ஒரு 20 சீட்டு வர்றதே கஷ்டம், ஒரு 22, 23, 24 இடங்கள் தான் அதிமுக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். நான் நக்கீரனுக்கு பதிவு செய்யறேன். ஏன்னா நீங்க 4ஆம் தேதி இது சரியா போய் முடியும் பாருங்க. ஒரு 4 இடங்கள் கோவை மண்டலத்தில் ஏடிஎம்கே வெற்றி பெறும், எனக்கு தெரியும். அதை நான் இப்பொழுது விரிவாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா பழனிசாமி பாவம் இந்த சேலத்துல ஒரு
4-5 இடங்களில் வெற்றி பெறுவார். இழுபறிங்கிறது கிட்டத்தட்ட 10 தொகுதி, ஒரு 15 தொகுதி இழுபறியில போயிட்டு இருக்கு. நான் உண்மையை சொல்றேன். அந்த 15 தொகுதியில ஒரு 5-10 தொகுதியே நீங்க ஏடிஎம்கே வர்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட 20 தான் வரும். சென்னையில வரவே வராது. திருச்சியில் ஏற்கனவே 0 திருச்சி மண்டலத்துல, இப்பயும் அதுதான் நிலை. ஆகவே தஞ்சை உள்ளார போனீங்கன்னா கட்சியே போயிடுச்சு, ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா காலி, யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மறுபடியும் ஒரு இடத்துல தான் தஞ்சையில என்னுடைய அனாலிசிஸ்ல காமிக்குது. அப்புறம் புதுக்கோட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு இடத்துல ஒரு இடம் காமிக்குது. இங்கே மதுரை வந்தீங்கன்னா மதுரையில இருந்து பின்னாடி போனீங்கன்னா 1-2 சீட்டோ உதயகுமாரே போராடுறாரு வர்றதுக்கு, ஸ்ட்ரகிளிங். ஸோ இது மாதிரி நிலைமை. தேனி மண்டலத்திலிருந்து ஒன்றும் வரப்போறது இல்லை. அப்புறம் எங்க இருந்து அதிமுக வரும்? இது எந்த ஸ்ட்ராட்டஜிக்ல 40 வருது, 50 வருது? இங்க எபி எண்ணிக்கையே நான் ஒத்துக்க முடியாதுங்கிறேன். ஏன்னா ஆகவே எண்ணிக்கையாக எடுத்தீர்களேயானால் மிகப்பெரிய மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கின்ற இடத்திலே ஒற்றுமையாக உறுதியாக ஸ்ட்ராங்கா இருக்க கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி, இது இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தான் டிசைடிங் ஃபோர்ஸா இருக்கார் உள்ளார. நல்ல ஒர்க்கர்ஸ், நல்லா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார் உள்ளார. அப்படித்தானே எல்லோரும் இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கவங்க பூரா வைகோ அண்ணன் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், கொங்கு நாடு ஆகட்டும், அனைத்து கட்சிகளுமே ரொம்ப புதுசா வந்த தேமுதிக, இப்படி அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணதுல பலம் வாய்ந்ததாக திராவிட முன்னேற்ற கழகம். இது அத்தனையுமே இல்லாமல் உதாரணமா உங்களுக்கு கூட்டணி அமைக்கிறேன்னு உங்க கூட சேர்ந்தா தூக்கு போட்டுக்கோன்னு சொன்ன ஒருத்தர் போய் பக்கத்துல கூட்டணின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டணி என்னன்னு கேட்டா அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுட்டு யாருகிட்ட கட்சி இருக்கு, யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அவரை கூப்பிட்டு ஆளே இல்லையா கட்சியில, ராஜ்யசபா தூக்கி அவருக்காக கொடுத்து மறுபடியும் அவர் காலிலே விழுந்து அவரு திட்ட மாதிரி திட்டது யாரும் திட்டிருக்க முடியாது. உனக்கு என்ன பினான்ஸ் தெரியும், நீ டயர் இருக்கீங்க, அது இது சொன்னாவே அசிங்கம். இது நடந்துச்சா இல்லையா? ஆகவே தடுமாற்றம் எங்கே வந்தது நல்லா கவனிக்க. நான் சொல்றேன் 2011 21 என்னாச்சு? தேர்தல்ல தோத்து போனோம். 26 இப்போ ஏன் தோத்தோம்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் படத்தை எடுத்துட்டு பிஜேபி கொடியை எடுத்துட்டு போனோம். அப்ப என்ன நடந்தது? இதே ஜெயக்குமார் சென்னையில ஹீரோன்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர் மறுபடியும் மறந்து போய் எல்லாத்தையும் துறந்து போய் எல்லாத்தையும் ஓட்டு கேட்கிற அதே ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? முடிசூடா மன்னனா இருந்தேன், இந்த பிஜேபியால தான் ஆட்சியும் போச்சு, கட்சியும் போச்சு, எல்லாமே ஒழிஞ்சு போய் ரோட்ல நிக்கிறோம்னாரு. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட மறுபடியும் போறாரு எனக்கு தெரியல. பிஜேபி இருக்க வரைக்கும் வெற்றி பெற முடியாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஆக எஸ்டிபி மாநாட்டில் நின்று வீச்சின்னு கத்தி எடப்பாடி பழனிசாமி பேசினார். சோ இதெல்லாம் மனதிலே போய் ஆழமாக பதிந்திருக்கு. ஒரு கால் பிஜேபி இல்லாமல் பழனிசாமி பயணம் செய்திருந்தால் வேறு ரிசல்ட். நான் அதை டிலே பண்ண வரல. அந்த ரிசல்ட்டே வேற மாதிரி போயிருக்கும். மக்கள் ஒப்புக்கொள்கின்ற ஓகே ரைட் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி நெக் டு நெக் ஃபைட்டு கூட வந்திருக்கலாம். 21 தோத்த பின்னாடியும் 26 தோக்க போறேன்னு தெரிஞ்சும் அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. நீங்க ஆகாத 2 பேர் உங்களை குறை சொல்லி அசிங்கப்படுத்திய 2 பேரை உள்ள சேர்த்துக்கிட்டீங்க. போகட்டும். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையை தருது உங்களுக்கு. அந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் கவனிக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. அப்புறம் உங்க தேர்தல் அறிக்கை 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. திமுக அரசு என்ன பண்ணுது? 5000 ரூபாய் தூக்கி கொடுக்குது. அப்ப என்ன வித்தியாசங்கள் இது சொல்லுங்க பாப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆகவே பெரிய தடுமாற்றம். ஒரு கொரோனா காலத்துல எங்க ஆட்சியில தான் கொரோனா வந்தது, எங்க ஆட்சியில தான் வெள்ளம் வந்தது, எங்க ஆட்சியில தான் நிலநடுக்கம் வந்தது, அது வந்தது இது வந்ததுன்னு அவரே சொல்லிக்கிறார். நல்லவங்க ஆட்சி செஞ்சா ஏன் இதெல்லாம் வருது? அதனால இவர் ஆட்சி செஞ்சதால வந்தது. ரைட்டு, சசிகலா காலில் விழுந்தார் பண்ணார். ஆனால் அந்த மாதிரி ஆட்சியை செய்து நீங்க இதே ஆட்சி, இதே கொரோனா, அவர் கொரோனான்னு சொல்ல வராது விடுங்க, இதே கொரோனா ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் பொழுது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வந்திருந்தால் அவர் செத்து போயிருப்பாருன்றார். இதுதான் அதிமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அடுத்தது இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? பாலிடாயில் குடிச்சாரு, அப்பயே சாகாம போயிடுச்சு இந்த சனின்றாரு. யாரை? இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர். முதல்ல சொன்னது முதலமைச்சரை, அடுத்து சொன்னது துணை முதலமைச்சரை. இன்னொருத்தர், தம்பி புலந்துட்டாங்க, தம்பி உன்னை ஆல்ரெடி புலந்துட்டானுங்க, உன்னை முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா ரெடி அப்படின்னு அடுத்த தேர்தல் அறிக்கை.
4வது தேர்தல் இறங்கி நேரா செங்கோட்டைன்னு பார்த்து உன் ஃபேமிலியை போய் அம்மாட்ட கோட்டையில கம்ப்ளைண்ட் கொடுத்துச்ச ஞாபகம் இல்ல? உன்னை பத்தி அசிங்கமா யாரையோ ஒரு பொம்பளை வச்சிருந்தாலும் சொல்லட்டுமா இங்க வெளியில? அடுத்த தேர்தல் அறிக்கை ஏதாவது ஒழுங்கா எங்கேயாவது போய் பேசி நீங்க பாத்தீங்களா சார்? தெரியாம கேட்கிறேன். ஆகவே ஒருத்தர் என்ன சொல்றாரு, குடியரசுத் தலைவர் டால் லீடர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காண சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, எங்கிட்டே சொல்றீங்க நதிநீர் இணைப்பு, அப்புறமா ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் முன்னேறி நாட்டில் வரணும், நதிநீர் இணைக்கப்பட வேண்டும், கங்கை காவேரியும் சேர வேண்டும், தண்ணி பிரச்சனை எல்லாம் போகணும் ஒரு கனவை கண்டார். அது மாதிரி கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அந்த கனவை முன்னிறுத்தி நான் ஒரு கனவு கண்டேன், அது முதலமைச்சர் பண்ணி வச்சா நல்லா இருக்கும், எனக்கு நயன்தாரா வேணும், அதிமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. இன்னொருத்தர் புடவை கொடுக்குறாங்க பாவாடை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அந்த திண்டுக்கல்ல இருந்து, இது எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை இதெல்லாம். ஆக ஒரு கட்சியை எடுத்து செல்கின்ற நடத்தி சென்றிருக்கின்ற முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா 22 தான் வரும்னா அவங்க அடிக்கிறாங்க. 22ல இருந்து ஒரு 32-34 சீட்டு தான் ஏடிஎம்கே வரும்னு போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த தொலைக்காட்சி அதை போடுறத பார்த்தோம். இன்னொரு தொலைக்காட்சி புது மாதிரி ஒரு புது கட்சி வந்திருக்கு, அது ஸ்வீப் பண்ணிட்டு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு எலெக்ஷன் போல்ல சொல்லுது. நம்ம எல்லாத்தையும் மூடி மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எல்லாமே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் பழனிசாமிக்கு 2வது இடம் இல்லை என்பதை தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நான் பதிய வச்சிருக்கேன். பல பேர் எப்படி வேணாலும் மாறலாம் ராஜவேலு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு தொலைக்காட்சி 80-90ன்னு சொல்லிட்டு இருந்தது, இன்னைக்கு அப்படியே மாறி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காது. வேதனையா இருக்கு அதை பாக்குறப்போ. இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க, அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு எனக்கு தெரியல. ஆகவே எதற்கும் கவலைப்படாமல் மீண்டும் ஒரு ஆட்சி தொடருமையானால் அது இந்த முதல்வர் தலைமையில் தான் தொடரும். இதுதான் நிலைமை. இப்போ சப்போஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்கின்ற நிலை இல்லை என்று சொன்னால் அதை சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லிட்டு போயிடும் எனக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது. ஆனா பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் நான். இந்த கருத்து கணிப்பு போன நாடாளுமன்றத்துல 380, 370, 400 பிஜேபி வரும், அப்சல்யூட் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்பார் மோடின்னு சொன்னாங்க. அது மாறிச்சு, முடியல அவரால், அது கம்மி ஆயிடுச்சு, 270 சொச்சம் வந்து போச்சு. ஆகவே இந்த கருத்து கணிப்புகள் திணிப்புகளாக கூட இருக்கலாம், சில நேரங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் அதை விட்டு எல்லாத்தையும் விட்டு நீங்க கேட்ட கேள்வி, நீங்க தமிழ்நாடு பூரா சுத்தி வந்தீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதால சொன்ன தீர்மானங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை செய்ததால் அதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அது போன்ற தீர்மானங்களையோ செயல் திட்டங்களையோ மற்றவர்களையோ சொல்ல முடியாமல் ஏதோ ஏகப்பட்டத பொய்களை சொல்லி எதையோ நம்பி அதிமுக நிற்கிறது. ஆகவே அதிமுக 2வது இடத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை 4ஆம் தேதி தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது அதிமுக 2ஆம் இடம் வராது, ஏன்னா கலகத்தில் போய் நான் பிரச்சாரம் பண்ணேன், தமிழ்நாடு பூரா சுற்றினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பாலான அந்த கருத்து கணிப்புகளில் 50 இடங்களுக்கு குறைவாக எதுவுமே சொல்லலை. 50 இடம் அதிமுக கூட்டணி 50க்கு மேலே தான் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. 65லேருந்து 80, 87லேருந்து 110, 50லேருந்து 65, 64, 65லேருந்து 85, அதே போல். இருந்தாலும் 4ஆம் தேதி தான் மக்களுடைய உண்மையான தீர்ப்பு வெளியாகும். அன்னைக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத தான் பொறுத்து வந்து பார்க்கணும். அதாவது நீங்க சொன்னதுல ஒரு குறுக்கீடு ராஜவேலு. இந்தியா டுடே கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க, வேறவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு போட்டு டிஎம்கே ஈக்குவலைஸா வரும்னு போட்டதுல 22 தான் ஏடிஎம்கே வரும், கம்ப்ளீட்டா காலி, வாஷ்ட் அவுட். அவங்க டிஸ்கஷன்ல பேசிக்கிறாங்க. ஆகவே எல்லாத்திலையும் 40 போட்டாச்சு, 60 போட்டாச்சு, 70 போட்டாச்சுன்னா அதுலதான் புகழேந்திக்கு மாற்று கருத்து. இதை பழனிசாமி எட்ட முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா தமிழ்நாட்டை சுத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எங்க வருவாங்க எங்க வரமாட்டாங்க. அதே கருத்துல வந்து டிவிகே 98, 100 வரும் போடுறாங்களே, 120 வரும் போடுறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மோடி போன பாராளுமன்றம் மாதிரி இந்த எண்ணிக்கை, இந்த போல் குழப்பமாக இருக்கிறது ஒரு டிவியில பெருசா போடுறாங்க, குழப்புகிறது அப்படின்னு போடுறாங்க. எல்லாத்துக்கும் 4ஆம் தேதி விடை கிடைக்கும். ஆனால் திரும்ப நான் வந்து நக்கீரனுக்கு பதிவு செய்வது, 2வது இடத்திற்கு பழனிசாமி இல்லை, அவர் வந்து வெளியில அவுட் ஆஃப் த பவுண்டரி வெளியே போயிட்டார். ஆகவே இல்லவே இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஏன்னா
நாளைக்கு 4ஆம் தேதி நீங்க இப்படி சொன்னீங்களே சார், அவர் பாருங்க இவ்வளவு வந்திருக்காருன்னு நீங்க கேட்கும் பொழுது நான் காரணம் சொல்லணும். ஆகவே மிக தெளிவாக அதை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை நமது. ஆனா திமுக நம்பர் 1 இருக்குதுங்கிறது அந்த ஒப்பீனியனா இருக்கு. அதை எல்லாரும் ஒரே மாதிரி ஒப்பீனியன், பாண்டிச்சேரிக்கும் அஸ்ஸாமுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கொடுத்த மாதிரி, கேரளாவுக்கு கொடுத்த மாதிரி. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். எனது இதுதான் ஒரு 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 25 சீட்டை பழனிசாமி எட்டி விட்டால் அது பெரிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு தேர்தலையே ஒரு துணை முதல்வர் தமிழ்நாடு பூரா சுத்தி தேர்தல்ல கொள்கையை, நான் ஓப்பனா தான் பேசுறேன், அவர் போய் கொள்கையை சொல்லவில்லை. முதல்வர் வரலாறை சொல்லுகிறார், அவர் கொள்கையை சொல்லல. நான் பழனிசாமிக்கு அம்மா தலைவரை பத்தி தெரியாது, பிரச்சாரத்துல அவங்க பத்தி எல்லாம் அவர் பேசுறதுல விட்டுருங்க. இங்க வந்து கொள்கையை சொல்ல யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். ஒரே ஒரு காலில் விழுந்த படத்தையே ஊரெல்லாம் காமிச்சு அதுல பழனிசாமியை டென்ஷன் ஆக்கி அவரு பிபி ஜாஸ்தி கண்ணாபின்னான்னு கத்தி கடைசியில ஒரு படத்தை வச்சு தேர்தலையே முடிச்சிட்டாரு. அவரு எல்லா இடத்துலயும் சசிகலா காலில் விழுந்த படத்தையே காமிச்சு இங்க பாருங்க எப்படி தவிர்த்து விடுறாரு, சொன்னா கோவம் வருது, அடிக்க வராரு, என்ன செத்து போன்றாருன்னு சொல்லி அதை காமெடி பண்ணியே கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலையே முடிச்சிட்டாரு. அது பழனிசாமியால பேஷன்ஸ் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம தான் கத்தி கெலடா பண்ணி அசிங்கமானார். ஆகவே நான் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்ன 2 நாள் கழிச்சு மறுபடியும் உட்கார போறோம், 2-3 நாள் கழிச்சு. ஆகவே என்ன நடப்பது என்பதை பார்ப்போம். மக்களின் தீர்ப்பே மகேசன். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.